சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மப்பேடு கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புஷ்ப குசாம்பிகை சமேத சிங்கேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் தான் மூல நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் அதாவது பூந்தமல்லியிலேருந்து சுமார் 28 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் பேரம்பாக்கம் போகக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மப்பேடு கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கோவில் சிங்கேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் தான் மூல நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் அமைஞ்சிருக்கு. அதாவது சுங்குவாசத்திரத்துலேருந்து வரலாம், அரக்கோணம் மார்க்கமாகவும் வரலாம், அதாவது கடம்பத்தூர் வழியாகவும் வரலாம். இன் பிட்வீன் மிடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் இந்த மப்பேடு. ஸோ இந்த கோவிலோட பற்றி பார்ப்போம். அதாவது மூல நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவிலோட ஏன் மூல நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதாவது அந்த வரலாற்று குறிப்பு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பேர் சிங்கேஸ்வரர். அந்த சுவாமி எதிர்த்தாப்புல நந்தியம் பெருமான் எல்லா கோயிலும் அமைஞ்சிருக்காப்புலேயே இருக்கும். அதுக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி கையில் வீணையோட காட்சி தராரு. ஸோ அங்கேருந்து ஆஞ்சநேய சுவாமி தரிசனம் பண்ணுற போல் அமைஞ்சிருக்கும் கையில் வீணையோட. அந்த அமைப்பு ரொம்ப ரேர், வெளியே பார்க்க முடியாது மற்ற கோயில்களில். ஸோ ஆஞ்சநேய சுவாமி மூல நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணவர். அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் அதாவது சரஸ்வதி தேவிக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்ட மூல நட்சத்திரம் சொல்லப்படுவாங்க. அந்த மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு சரஸ்வதி தேவி வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண் தாமரை தண்டுகளால் ஆஞ்சநேய சுவாமியோட நாட்டில் சிங்கநாத பீஜாட்சர சக்திகளை உருவாக்கியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஸோ அதிலேருந்து தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு சொல் வலிமையும் செயல் வலிமையும் அதிகமாக இருக்கும். ஸோ சரஸ்வதியோட அருள் பெற்ற இடமா அந்த கோவில் விளங்குது. ஆஞ்சநேய சுவாமி கையில் வீணையோட காட்சி தராரு. ஸோ சங்கீதம் பிடிக்கிறவங்க, இசைத்துறையில் பெரிய ஆளுன்னு நினைக்கிறவங்க, அவங்க கூட இந்த கோயிலில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க, சிறப்பான வாழ்க்கை அமையும். மூல நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திர நாளான அன்னைக்கு போய் இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்க, சிறப்பான வாழ்க்கை அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் துர்கைக்கும் கொஞ்சம் விசேஷமாக சொல்லப்படுது. அதாவது பொதுவாக துர்கைக்கு கீழே மகிஷன் சொல்லக்கூடிய வந்து எருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உருவத்தோடு அமைஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது. அதுவும் 42 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் ராகு காலங்களில் விளக்கு போகிறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது இந்த கோவிலில். ஸோ அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஆண் மூலம் அரசாலம், பெண் மூலம் நிர்மூலம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெண் மூலம் ஆண் மூலத்துக்கு உகந்ததாக சொல்லியிருக்காங்க. அந்த பெண் நட்சத்திர மூலக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக சொல்லியிருக்காங்க. அதாவது வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறைவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குது. ஸோ அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கிறது தான் தப்பாக போச்சு. பொதுவாக மூல நட்சத்திர பெண்களுக்கு திருமணத்தில் ரொம்ப பிரச்சனை ஏற்படுறது இந்த ஒரு பழமொழினால. ஸோ அந்த பழமொழியோட முழு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் மூலம் நிர்மூலம். பெண் மூலம் நிர்மூலம்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து தான் திருமணமாகி போகக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிர்மூலமாக்குவாள், அந்த பிரச்சனைகளை இல்லாமக்குவாள், புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இல்லாமக்குவாள். அதுதான் பெண் மூலம் நிர்மூலம். ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பெண் மூலம் நிர்மூலம்னா அது ஒருவேளை அந்த பொண்ணு வந்தால் குடும்பம் நிர்மூலமாகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. குடும்பம் நிர்மூலமாகாது, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நிர்மூலமாகும். பொதுவாகவே எந்த நட்சத்திரமும் குறைவானது கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சிறப்பு பெற்றது. அதனால் பொதுவாக நட்சத்திரங்களை அதை கொண்டவங்க குறைபாடு போட வேணாம். ஒருவேளை நீங்கள் மூல நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்கன்னா, அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா இன்னிலேருந்து அதை பற்றி மறந்துடுங்க. உங்கள் நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம். ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமான குறிப்பு, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆதித்ய கரிகாலனால் கட்டப்பட்ட சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோவில். கிட்டத்தட்ட கிபி 900 சொல்லக்கூடிய அந்த வருஷங்களில் தான் அந்த கோவிலோட கட்டமைப்பு நடந்திருக்கு, ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சுவாமி அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கார், அதனால் அப்போ கட்டின கோவில் கிடையாது. இது கட்டப்பட்ட கோவிலாகவே இருந்தாலும் அதுக்கு முன்னாடிலேருந்து சுவாமிங்க சுயம்புமூர்த்தியாக காட்சி தராரு. ஸோ முக்கியமான குறிப்பு, கோவிலோட வரலாறு குறிப்புக்கு நம்ம போவோம். இதில் தான் முக்கியமான கண்டென்ட்டே இருக்குது. ஸோ சுவாமி பேர் சிங்கேஸ்வரர்.
ஏன் சுவாமிக்கு பேர் சிங்கேஸ்வரர்? வித்தியாசமான பேராக இருக்குல்ல. அதாவது சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கும்போது அங்கே நந்தியம் பெருமான் இருப்பார். நந்தியிலே நிறைய விதமான நந்திகள் இருக்காங்க. மால் நந்தி, அதிகார நந்தி, சிங்கி நந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற சிங்கி நந்தியை பற்றி பார்ப்போம். சிங்கி நந்தி என்பவர் யார் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு நடனம் ஆடும்போது கைலாயத்தில் அதாவது மத்தளம் வாசிக்கக்கூடிய செயல் செய்துட்ருப்பார். மிருதங்கம் மாதிரியே ஒரு வாத்தியத்தை அந்த சிங்கி நந்தி என்றவர் வாசிப்பார் சுவாமியை நடனம் ஆடும்போது. ஸோ அவரோட தொழில் அது. சுவாமிக்கு நடனம் ஆடும்போது அவர் தான் வாசிப்பார் முக்கியமாக. ஸோ திருவாலங்காடு இந்த மப்பேடுலேருந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டரில் தான் திருவாலங்காடு சொல்லக்கூடிய இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 5 சபைகளில் ரத்தன சபையாக விளங்கக்கூடிய இந்த கோவிலில் சுவாமி நடனம் புரியும் போது இந்த சிங்க நந்தி மத்தளம் வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது தன்னோட தொழிலில் ஆழ்ந்து ஈடுபடுறதுனால சுவாமியோட நடனத்தை அவர் கவனிக்கலை. அந்த சங்கீதத்தில் அப்படியே மூழ்கிறாரு. வாசிக்கும் போது கண்களை மூடி வாசித்தார். ஸோ அதனால் சுவாமி நடனம் ஆடும்போது அதை பார்க்கல. பின்பு சாமிக்கிட்ட ஒரு என்ன போய்க்கிறார், சாமி நீங்கள் நடனம் புரியும் போது நான் என்னோடய இசைக்கருவியில் கவனத்தை செலுத்துனதுனால நீங்கள் நடனம் புரியும் போது நான் அதை பார்க்கல, எனக்கு அந்த பேர் கிடைக்காம போயிடுச்சு, எனக்கு அந்த நடனத்தை காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சுவாமி என்ன அருள் புரிகிறாரு. அதாவது மெய்ப்பேடு சொல்லக்கூடிய அந்த கோயிலில் போய் தவம் பண்ணு, நான் உனக்கு நடன காட்சி தரேன்னு சுவாமி சொல்கிறாரு. அதே போல் அந்த சிங்க நந்தி என்பவர் இந்த கோவிலில் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுறாரு. அங்கே சுவாமி நடன காட்சி தராரு. அதனால தான் சுவாமிக்கு பேர் சிங்கேஸ்வரர் சொல்லக்கூடிய பேர் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஊருக்கு மெய்ப்பேடு சொன்னேன். மெய்ப்பேடு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு புராண கதை ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்லேருந்து அமுது எடுக்க மேருமலையை மத்தா வச்சு வாசிக்கிற பாம்பை நாணலாக வச்சு திரித்து கடைஞ்சாங்க. ஆனால் கடைசியில் அதுலேருந்து விஷம்தான் வந்தது ஆரம்பத்தில். ஸோ அதை காக்க சிவபெருமான் தான் அந்த விடத்தை உண்டு உலகத்தை காப்பாற்றினார். ஸோ இந்த வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை கொரோனா. ஸோ அதுவும் அதே போல் இந்த ஆழகால விஷயம் மாதிரி இது உலக மக்களை ஃபுல்லாகவே கொண்டுகிட்டு வருது. ஸோ அந்த சிவபெருமானை நோக்கி எல்லாருமே ஒரு விண்ணப்பம் வைப்போம், சீக்கிரமாக அந்த நஞ்சு உண்டா போல் இந்த கொரோனா இல்லாமல் ஆக்கணும் பெருமானேன்னு சொல்லி எல்லோரும் விண்ணப்பம் வைப்போம். ஸோ நம்ம கதைக்குள்ளே போவோம். அதாவது ஸோ அந்த நேரத்தில் விஷம் வந்தது, ஆழகால விஷம் வந்தது. அது கைலாயத்தில் இருக்கக்கூடிய சுந்தரர் அவர் தான் போய் அந்த விஷத்தை திரட்டி கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கொண்டு வந்து தராரு. ஏன்னா அந்த விஷத்தை யாராலுமே நெருங்க முடியல. திருமாலாலையும் சரி, நான்முகனாலையும் சரி, தேவர்களால் யாராலுமே அந்த விஷத்துக்கிட்டே போக முடியல. அதனால தான் பிரதோஷமே வந்தது. அந்த விஷத்தோட தாக்குதல் தாங்க முடியாமல் கைலாயத்தை நோக்கி தேவர்கள் எல்லாருமே, அசுரர்கள் எல்லாருமே சுற்றி ஓடி வந்தாங்க. அதனால தான் பிரதோஷ வழிபாடு சொல்லுவாங்க. அந்த கோமுகி வரையும் போயிட்டு திருப்பிரிவாக சொல்லுவாங்க. அது மாதிரி மூன்று முறை செய்வாங்க. ஸோ அந்த அமைப்பு அதனால தான் வந்தது. ஸோ அந்த நேரத்தில் யாராலுமே அந்த விஷத்தை கிட்ட கூட போக முடியல. அதனால் கைலாயத்தில் திருநீருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சுந்தரர் பெருமான், 4 பெருமக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அரூரன் சொல்லக்கூடிய அந்த சுந்தரர் பெருமான் தான் அந்த ஆழகால விஷத்தை நாவல் பழம் போல் சின்னதாக உருட்டி சுவாமிகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை உண்டு தன்னோட தொண்டை பகுதியில் நீலகண்டம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல விஷத்தை கொண்டு வராரு. இதுக்கு அவர் வயிற்று கீழே போகாத அளவுக்கு அம்பாள் தடுத்து நிறுத்துகிறாங்க. ஏன்னா அவரோட வயிற்று கீழே கோடான அண்டங்கள் இருக்குது. அந்த அண்டங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அம்பாள் இங்கே தாங்கி அந்த விஷத்தை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வரலாறுலாம் அந்த கோயில் சமம் பார்த்திங்கன்னா நம்ம சுருட்டப்பள்ளி சொல்லக்கூடிய அந்த கோவிலில் போய் இதை பார்க்கலாம். சுவாமி விடமுண்ட காட்சியாக அங்கே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ பின்பு இந்த விஷங்கள்லாம் சாமி அருந்திய பிறகு அதிலிருந்து அமிர்தத்தை எடுக்கிறாங்க இந்த மேலும் பார்க்கடலிருந்து. ஸோ அது வந்தப்போ யார் பங்கு போட்டு எடுத்துக்கிறதுன்றது ஒரு சண்டை வருது தேவர்களுக்கு அசுரர்களுக்கு. அசுரர்கள் கையில் கிடச்சிதுன்னா அவங்க சாகாவரம் பெற்றுவாங்க, மற்றவங்களை துன்புறுத்துவாங்கன்ற ஒரு நோக்கத்துக்காக திருமால் நாராயணர் என்ன பண்ணுறாருன்னா மோகினி அவதாரம் எடுக்கிறார். மோகினி அவதாரம் எடுத்து அவங்க அசுரர்களை மயக்கி ஸோ கலசத்தில் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து தேவர்கள்கிட்ட ஒப்படைச்சிடறாரு. ஸோ அந்த பெண் ரூபம் எடுத்தார்ல நாராயணர், மோகினி என்ற அழகான ஒரு பெண் ரூபம். ஸோ அந்த பெண் ரூபத்தை திருப்பி நாராயணர் ரூபம் எடுக்கிறதுக்காக இந்த கோவில், அதாவது சிங்கீஸ்வரர் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் தான் வந்து சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த ஊருக்கு புராண காலத்து பேர் பார்த்திங்கன்னா திருமால் பேடு. திருமால் நாராயணர், பேடு சொல்லக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா பெண்ணுன்னு அர்த்தம். திருமால் பேடு, பெண் ரூபத்தில் இருக்கக்கூடிய திருமால் வந்து தன்னோட ஒரிஜினலான சுயரூபம் எடுக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்து தரிசனம் பண்ணி பெற்றதாக சொல்லப்படுது. ஸோ திருமால் பேடு என்கின்ற பேர் கால போக்கில் மருவி மீட்பேடு சொல்லக்கூடிய பேரில் அமைஞ்சது. ஆனால் அதையும் தாண்டி இப்போ காலப்போக்கில் இப்போ மப்பேடு சொல்லக்கூடிய பேரில் தான் இப்போ இருக்குது கரண்ட்டு பேரில். நீங்கள் போய் திருமால் பேடு இல்லை மீட்பேடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு உங்களால் வழி கண்டுபிடிக்க முடியாது. மப்பேடு சொல்லக்கூடிய இடம் சொன்னீங்கன்னா தான் உங்களால் இந்த கோயிலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ மூல நட்சத்திரக்காரர்கள் மறக்காமல் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணுங்கள். எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நட்சத்திரக்காரர்களும் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள், உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.